உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணா பணம் அனுப்பணும்ண்ணா. அனுப்பலாமா? எவ்வளவு அனுப்பணும்? ஒரு 5 லட்சம்ண்ணா. பண்ணிக்கலாமா? ட்ரான்ஸ்ஃபர் பண்ற சார்ஜும் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். சரி. யாருக்கு அனுப்பணும்? டீடைல்ஸ் கொடுங்க. இதோ இந்தாங்க. இதான் 2 மினிட்ஸ்மா அக்கவுண்ட் ஆட் பண்றேன். அக்கவுண்ட் ஆட் பண்ணியாச்சுமா? பணத்தை கொடுங்கம்மா. ஓகே, ஒரு நிமிஷம். அண்ணா இந்தாங்க. இந்தாங்கண்ணா. கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. கரெக்டா இருக்குமா? 2 மினிட்ஸ்மா பணத்தை அனுப்பிட்டு சொல்றேன். பணத்தை நீங்க சொன்ன அக்கவுண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டமா? ரிசிப்டை உங்க வாட்ஸ்அப்க்கு அனுப்புறேன். உங்க வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்க. ரிசிப்டை வாட்ஸ்அப்க்கு அனுப்பிட்டமா? செக் பண்ணிக்கோங்க. வந்துருச்சு. ஓகேமா. थैंक यू. வாங்கம்மா. ஹலோ, சொல்லு துளசி. சுமதி, ஹாஸ்பிட்டல் அக்கவுண்ட்டுக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நீ உடனே அவங்கள பார்த்து ஆபரேஷனுக்கு பண்ண வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிடு, சரியா? நான் ரெசிப்ட் உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், சரியா? சரிடி. அப்பாவை பார்த்துக்கோ சுமதி. ஏய், இதெல்லாம் நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமாடி. நியாயமா பார்த்தா இந்த மாதிரி நிலைமையில அவர் பக்கத்துல இருந்து நான் தான் பாத்துக்கணும். ஆனா விதி என்னை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு பாத்தியா? இந்த மாதிரி டைம்ல நீ கண்டதையும் யோசிக்காத. இப்ப அப்பாக்கு பாக்குறதுக்கு நீ பணம் ரெடி பண்ணி கொடுத்ததே பெரிய விஷயம். நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் இப்பவே பணம் கட்டின விஷயத்த சொல்லி ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ண சொல்றேன். சரி, பாத்துக்கோ. சரிடி, நான் கூப்பிடுறேன் உன்ன. மேடம், பேஷண்ட் நேம் விஸ்வநாதன். ஹார்ட் சர்ஜரிக்காக அக்கவுண்ட்ல பணம் கட்டியாச்சு. நீங்க பணம் வந்துருச்சா இல்லன்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்றீங்களா? பேஷண்ட் நேம் என்ன சொன்னீங்க? விஸ்வநாதன். ஓகே. அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. டீடைல்ஸ் கொடுக்குறீங்களா? இதோ கொடுக்குறேன். பணம் வந்துடுச்சு மேடம். நான் உடனே டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சர்ஜரி எப்பன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, தேங்க் யூ மேம். ஓகே, தேங்க் யூ. சொல்லு சுமதி. துளசி, பணம் வந்துருச்சு. ரிசப்ஷன்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டாக்டர் கிட்ட சொல்லி உடனே ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் சுமதி. நீ மட்டும் இல்லைன்னா அந்த சமயத்துல என்ன நடந்திருக்கும்னு எனக்கே தெரியல. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குடி? சுமதி, இன்னொரு முக்கியமான விஷயம். 2 நாள் தான் எனக்கு டைம் இருக்கு. நீ திங்கக்கிழமை பேங்க்கு போயிட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு பணத்தை உடனே ரெடி பண்ணி அனுப்பிடு, சரியா? திரும்ப திரும்ப சொல்றேன்னு மட்டும் நினைக்காத. ஏ துளசி, நீ இப்ப அதை பத்தி எல்லாம் யோசிக்காத. முதல்ல அப்பாக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடியட்டும். நான் உனக்கு பணத்தை ரெடி பண்ணி அனுப்புறேன். சரி சுமதி. சரி, லேட் ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஆபரேஷன் முடிச்சிட்டு கால் பண்ணு, சரியா? சரி, ஓகே, நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாத. சரி, பாத்து. அப்பாக்கு ஆபரேஷன் பண்ற நேரத்துல கூட இருக்க முடியாத பாவி ஆயிட்டனே. என் வாழ்க்கையே இப்படி ஆச்சு. நான் பெருசா எதுக்கும் ஆசைப்பட்டதில்லையே. ஆனா இன்னைக்கு கண்ணுக்கு தெரியாத வாழ்க்கையை தேடி நான் ஓடிட்டு இருக்கேன். இது எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. ஜனனி, நீ எப்பமா வந்த? இப்பதாம்மா. பணத்தை கட்டிட்டியா? ஹாஸ்பிட்டல் அக்கவுண்ட்டுக்கே கட்டிட்டேம்மா. நல்ல காரியம் பண்ணிருக்க ஜனனி. அவருக்கு ஒன்னும் ஆகாது.
ஆமா, பணத்தை தான் கட்டிட்டல, அப்புறம் ஏன் நீ இப்படி அழுதுட்டு இருக்க? வேற ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா, ஆபரேஷன் எப்பமா பண்ண போறாங்க? இன்னைக்கு பண்ணிடுவேன்னு சொல்லிருக்காங்க. ஜனனி, ரொம்ப வேண்டியவங்கன்னு சொல்ற, அவங்களுக்காக நீ ரொம்ப வருத்தப்படுற. அவங்க உனக்கு எவ்வளவு முக்கியம்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதனாலதான் வரப்போற பிரச்சனைய பத்தி கூட யோசிக்காம நீ அந்த பணத்தை எடுத்திருக்க. உண்மைதாம்மா. ஓ மனசு எனக்கு தெரியுது ஜனனி. என்னதான் பணத்தை கொடுத்துட்டாலும் அவங்க கூட இருந்து இந்த மாதிரி சமயத்துல உதவ முடியலையேன்னு வருத்தப்படுறியா? நீ அங்க போய் பார்த்துட்டு வந்தா ஆறுதலா இருக்கும்னு தோணுதா? ஆமாம்மா, ஆனா நம்ம வீட்ல இருந்து அவ்வளவு தூரம் எப்படிம்மா போக முடியும்? அவங்க காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. தூரம்லாம் உடம்புக்கு தான்மா, மனசுக்கு இல்ல. போகணும்னு நினைச்சா எங்க வேணா போகலாம். உனக்கு போகணுமான்னு மட்டும் சொல்லு, மத்தத நான் பாத்துக்கிறேன். அம்மா, உங்களால எப்படி மத்தவங்களுக்காக இவ்ளோ தூரம் யோசிக்க முடியுது? கடவுள் மனுஷ ரூபத்துல வருவாருன்னு சொல்லுவாங்க. இந்த நிமிஷம் நீங்க தாம்மா என் கணக்கு கடவுளா தெரியுறீங்க. ஜனனி, நானும் ஒரு சராசரி மனுஷிதான். என்ன, உன் மேல கொஞ்சம் பாசத்தை வச்சுட்டேன். உனக்காக ஏதாவது செய்யணும்னு தோணுது. நீ அங்க போகணுமா? போனோமா, போலாம். சரி, வீட்ல என்ன சொல்லி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். காஞ்சிபுரம் கோயில்ல பிரதோஷ பூஜை ரொம்ப விசேஷமானது. நீயும் நானும் அங்க போறோம். வீட்ல காஞ்சிபுரம் போறதா சொல்லிட்டு கிளம்பிடலாம். போலாமா? சரிம்மா. சரி, நீ ரெடியாகு, நான் இப்ப வந்துடுறேன். அமராவதி, ரம்யா, நான் காஞ்சிபுரம் கோயிலுக்கு போயிட்டு வரேன். என்ன திடீர்னு? பிரதோஷ பூஜைக்கு போறேம்மா. மாமா வந்து கேட்டா சொல்லிடு. தனியாவா போறீங்க? இல்ல, நானும் ஜனனியும் போறோம். சரி, நீங்க போயிட்டு வாங்க, நான் சொல்லிடுறேன். நாம நேரா பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுவோம். அங்க இருந்து கிளம்பிடலாம். நீ எதுக்கும் வருத்தப்படாத. எத்தனை சந்தோஷம் தினமும் கொட்டது உன் மேல, நீ மனச வச்சு புட்டா ரசிக்க முடியும் உன்னால, நீ சிந்துற கண்ணீரும் இங்க நிறந்தது இல்ல. ஏய், இன்னும் அம்மாவும் ஜனனியும் மாதிரி இருக்கு. ஓய் டார்லிங்ஸ், எங்க போயிட்டுருக்கீங்க? நீங்க ரெண்டு பேரும் முழிக்கிற மொழியே சரியில்லையே, எங்க கிளம்பிட்டீங்க? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.